மகநதி சீரியல்ல இது எபிசோடு ஒரு சூப்பரான எபிசோடு தாங்க. இப்ப நம்ம விஜய்க்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுருச்சு. ஃபோன்ல கேட்ட குரல் காவேரியோட குரல் மாதிரியே இருக்கே! அப்படின்னு டவுட் படுறாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் அப்படி தோணுதா? அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட தான் ஸ்கூலுக்கு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ஸ்கூல்ல நம்ம காவேரி தான் பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் கிளாஸ் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். பாப்பாவ பார்த்துக்குங்க அப்படின்னு இன்னொரு மிஸ்ஸுகிட்ட சொல்லிட்டு, நம்ம காவேரி கிளாஸ் ரூம் போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் அங்க வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் "நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்க, "இல்ல நான் பண்ணல. காவேரியோட கிளாஸ் மிஸ் தான் பண்ணாங்க. அவங்க கிளாஸ்க்கு போயிருக்கிறாங்க. நீங்க பாப்பாவ கூட்டிக்கிட்டு போலாம். நான் பிரின்சிபால்ட்ட சொல்லிட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் என்ன விஜய் அங்கேயே தன்னோட டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி வீடியோ கால்ல பாப்பாவோட கால்ல இருக்கிற காயத்த காமிச்சு ட்ரீட்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து காவேரி விஜய்க்கு பின்னாடி நோட்டு புக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிராஸ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அத விஜய் பார்க்கவே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. பாப்பாவ தூங்க வச்சுட்டு நம்ம விஜய் வந்து அந்த வீடியோவ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அதாவது டாக்டர் ஃபோன் பேசினாப்புல இல்லையா? அப்போ ஒரு ஆயில்மெண்ட் சொல்லியிருப்பாப்புல. அந்த ஆயில்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மறுபடியும் அத ஓட்டி பார்க்கும்பொழுது, பின்னாடி காவேரி போறது வந்து தெரியுது. அது ரொம்ப கிளியரா இல்ல. இருந்தாலும் காவேரியோட ஃபேஸ் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. விஜய்க்கு இப்ப ரொம்ப சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி தான், காவேரி தான், காவேரி தான் அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு நேரா போயி பாப்பா எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்க மிஸ்ஸ பத்தி அடிக்கடி சொல்லுவல்ல, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம விஜய் ஆரம்பத்துல கேட்கிறாப்புல. அதுக்கப்புறம் தன்னோட ஃபோனுல காவேரியோட ஃபோட்டோ வச்சிருக்கிறார் இல்லையா? அத எடுத்து காமிச்ச உடனே, "என் மிஸ்ஸு ஃபோட்டோ உங்களுக்கு எப்படிப்பா கிடைச்சது?" அப்படின்னு காவேரி சொன்ன நம்ம பாப்பா சொன்ன உடனே விஜய்க்கு புரிஞ்சிடுச்சு. அப்ப அது காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து மத்த யார்கிட்டயுமே இந்த விஷயத்த கேட்கவே இல்ல. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. அதே டைம்ல இங்க யமுனா கீழ விழுந்து கையில ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி சாரதா கிட்ட சொல்ல, சாரதா உடனே காவேரிய கூட்டிக்கிட்டு யமுனாவ பார்க்கறதுக்காக ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ ஒரு நாள் காவேரி இங்க இருக்க மாட்டாங்க. நம்ம விஜய் என்ன செய்ய போறாப்ல அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.